கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே சிம்சோன் உலகத்தை நம்பி, உலக மனிதனுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து போய் தன் வாழ்க்கை இழந்து போனதை தியானிக்க முடியும் இல்லையா? ஆமென். அன்புக்குரியவர்களே, சிம்சோன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர், பலம் வாய்ந்த ஒரு மனிதர். ஆனால் தெலீலாள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக தன் மீது இருந்த திட்டத்தையும் தரிசனத்தையும் கூட மறந்து தன்னை உண்மையாய் அவள் நேசிக்கின்றாள் என்று உலகத்தின் நம்பி ஏமாந்து போய்விட்டார். அவள் சொன்னாள், நீ என்னை உண்மையா நேசிச்சிருந்தா என்கிட்ட போய் சொல்லாம உன் பலத்தினுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லி இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டாள். அப்போ இவன் என்ன நினைச்சான், 3 முறை நான் போய் சொன்னேன், இப்போ இவ இப்படி கேட்குறாளே, அப்போ இவன் என்னை உண்மையா நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அவனும் உண்மையை சொல்ல, அவளும் அதை சாதகமாக எடுத்துக்கொள்ள அவனுடைய வாழ்க்கையே சுக்கு நூறாக உடைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உலகம் நம்மை ஏமாற்றும், ஆனால் ஆண்டவர் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன்னு தானே அவர் சொன்னார். தாய் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பேற்பட்ட உண்மையுள்ள தெய்வம் அவர். அவர் நம்மக்கிட்ட சொன்னது என்னன்னா, மனுஷனை நம்புறத பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று. அதாவது நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. அவங்களுடைய சூழ்நிலை ஒன்றாக இருக்கும், நம்முடைய சூழ்நிலை வேறு ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு உலகத்தை நம்பி ஏமாந்து போய் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் எக்கச்சக்கமான பேர் உண்டு. ஒன்றல்ல இரண்டல்ல, பல ஆயிரம் பேர் மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கை இழந்திருக்காங்க. இன்றைக்கு நீங்க உலகத்தாரால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, இல்ல மனுஷனை நம்பிதான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க, எந்த மனுஷனாலையும் நம்மளை தூக்கிவிட முடியாது. தேவனுடைய தயவு இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம சமாதானமாக வாழ முடியாது. அவர் நம்மை அழிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ குடும்பத்தார் இன்றைக்கு ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நம்பி ஏமாந்து போய் இன்றைக்கு எதிர்காலத்தை இழந்தவர்கள் உண்டு, தங்களுடைய பணத்தை இழந்தவர்கள் உண்டு, பொருளை இழந்தவர்கள் உண்டு, ஆஸ்திகளை இழந்தவர்கள் உண்டு, குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை இன்றைக்கு இழந்து பிரிவினையிலே வாடுகின்றவர்கள் எத்தனையோ பேர் உண்டு தெரியுமா? அன்பு ஜனமே, மனிதனை நம்பி ஏமாந்து போய் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஒருவேளை நீங்களாக இருப்பீங்கன்னா தேவன் கிட்ட கடந்து வாங்க. மனுஷனை ஏமாத்திட்டான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே தீர்ப்பை எடுக்காம, உலகம் என்னை கைவிட்டது, உலக மனுஷனை ஏமாத்திட்டான், நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு மறுவாழ்வு தாங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவர். ஏன்னா ஏசப்பா கிட்ட ஒரு மனுஷன் வந்தான்னா அவனுடைய பழையவைகளெல்லாம் அவர் எடுத்து போட்டுட்டு புதிதான வாழ்க்கையை கொடுக்க வல்லவர், புதிதான வாழ்க்கையை கொடுக்க வல்லவர். அன்பு வாலிப பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா சொல்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கசப்பாகவும், உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப இனிப்பாக இருக்கலாம். என்னை எவ்வளோ நேசிக்கிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க. அப்படி தான் சிம்சோன்னு நம்பினார். அன்பாக பேசுகிறான்னு சொல்லிட்டு தான் ஆழம் தெரியாமல் காலை போய் விட்டு அவள் காலை வாரியே விட்டுட்டா. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்க முடியாம, விருப்பம் இல்லாம அவங்க தேனா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை இன்னைக்கு தெரியாம போய் ஆழம் தெரியாம காலை போட்டுட்டு இருக்கிறீங்க. இப்பொழுது இனிப்பா இருக்கும், இப்பொழுது சந்தோஷமா இருக்கும், இப்ப ரொம்ப சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது பின் நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையை முல்லை போல குத்தும், கசக்கும். அப்பொழுது நம்ம நினைப்போம், அன்றைக்கு அம்மா அப்பா பேச்சை கேட்டிருக்கலாம் என்று. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஏமாற்றி கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து உங்களுடைய வாழ்க்கையை குலைக்கிற சத்துருவின் கரங்களில் உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்காதபடி உலகத்தின் பின்னே போகாமல் இயேசுவுக்கு பின்னாக வாங்க. ஒருவன் தேவனை பின்பற்றி வந்தால் அவர் அவனுக்கான வாழ்வின் வழிகளை போதித்து கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அவனை பலவிதமான புடமிடுதலுக்கு உட்படுத்தி அவனை தேவன் உருவாக்கி ஒரு பெரிய ஒரு போர் சேவகனாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகையினால் எந்த மனுஷங்கிட்டையும் போய் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதீங்க. நீங்க தான் எனக்கு எல்லாம் பார்த்துக்கணும், நீங்க தான் எனக்கு எல்லாம் செய்யணும், நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும், இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு மனுஷங்கிட்ட போய் நிற்காம
தேவன்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார். அவர் உங்களை படுகுழியிலே கொண்டு தள்ளி விட மாட்டார். அவர் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார். உலகம் உங்களுக்கு துரோகம் செய்யும், உலகம் உங்களை ஏமாற்றும், உலகம் உங்களை பல விதத்திலே உங்களுக்குரியதையெல்லாம் பறித்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி உங்களை படுகுழியிலே தள்ளி விட்டு கடந்து சென்று விடுவாங்க. கொடுத்த வாக்கு நிறைவேற்றாம போயிடுவாங்க. நம்ப வைத்து உங்களை கழுத்தை அறுத்து விட்டுருவாங்க. உங்களை பலவிதமான இல்லாத காரியங்களை உங்களுடைய கைகளை கோர்த்து உங்களை வீண் பழிகளுக்கு உட்படுத்துவாங்க. கடைசியில எல்லா பழிகளையும் உங்க மேல போட்டுட்டு அவங்க தப்பித்து விடுவாங்க. இதான் இன்றைக்கு உள்ள நண்பர்கள், இன்றைக்கு இருக்கிற உறவுகள், இன்றைக்கு இருக்கிற உலகம். ஆகையினால் இவை எல்லாவற்றுக்கும் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி என்றும் மாறாதவரும் உங்களை ஏமாற்றாதவரும் கைவிடாதவருமான தேவனுடைய கரங்களிலே உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை கடைசி மட்டும் உண்மையாய் நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, உம்மை நம்பி வந்தவர்களை நீர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. உம்மை நம்பி வந்தவர்களை நீர் வெட்கப்படுத்துகிற தெய்வமும் அல்ல. உம்மை நம்பி வந்தவர்கள் பாக்கியவான்களை தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆகையினால் இன்னைக்கு ஒருவேளை உம்மை நம்புகிறது நிமித்தம் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் உலகத்தாரால் பகைக்கப்பட்டாலும் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. அது எங்களுக்கு எதிர்காலத்திலே மேன்மையை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும். ஆனால் உலகத்தை நம்பி வெட்கப்பட்டு தலை குனிந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது அது மிகுந்த ஆண்டவரை வேதனைக்கு நேராக எங்கள் வாழ்க்கையை முடிக்கின்ற ஒரு வழிகளின் பாதாளத்துக்கு நேராக கொண்டு சென்று விடுமே ஆண்டவரை. ஆகையினால் மனுஷனை நம்பியும் உலக மனிதனுடைய வார்த்தைகளை நம்பியும் ஏமாந்து போய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முடித்து கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகரான எங்கள் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து, ஏமாற்றாத தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு பலன் தாருங்க. எங்களை நீதின் பாதைகளிலே ஸ்திரப்படுத்தி நடத்துங்க. கர்த்தரே எங்களை வழி நடத்தும். உங்க கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.